செய்வீர்களா என்று கேள்வி கேட்டு ஆட்சி நடத்தக்கூடிய கழகம் இல்லை நமது கழகம். சொல்வதைத்தான் செய்வோம், சொல்வதைத்தான் சொல்வோம். நாங்கெல்லாம் எத்தனை கழகங்கள் இருந்தாலும் நாங்க பேச போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கலையையும் கலைஞர்களையும் மதிக்கக்கூடிய ஒரே கழகம் நம் திமுக கழகம் மட்டும்தாங்க. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம்னு சொல்லி விடியலாட்சி நடத்திய உண்மையிலேயே மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினாங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நடுவுல மாநிலத்தின் வளர்ச்சிக்கே நீங்க 2 பேரையும் பேச கூப்பிட்டிருக்கீங்க. உண்மையை பேசுறதுக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? உண்மையிலேயே 100% பெண்களுக்கு இடம் கொடுத்த ஒரே கழகம் நம் திமுக கழகம்ங்கிறதுக்கு இந்த பட்டிமன்றமே மிகச்சிறந்த உதாரணம் நடுவர்களே. ஏன் தெரியுமா சொல்றேன்? முத்தமிழ் அறிஞருக்கு 100 முகம், முருகப்பெருமானுக்கு இருப்பது 6 முகம், நம்மளுடைய முதல்வருக்கு என்றுமே 7 முகம். 7 முகங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் விழாவை கூட பிறந்த நாள் விழான்னு கொண்டாடாம மனிதநேய விழான்னு கொண்டாடான்னு சொன்னா அதுதான் உண்மையான தலைவருக்கு எடுக்கக்கூடிய அற்புதமான விழா. ஏன் தெரியுமா? இருக்குவளை முறையை ஒழித்த ஒரு திருக்குவளை, அந்த திருக்குவளைக்கு பிறந்த ஒரு குவளை, அது தளபதி என்னும் தங்க குவளை. அவர் ஆட்சி பெட்டகத்தில் ஏறிய பிறகு மக்களுக்கு இல்லை மனக்கவலைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? முத்தமிழ் அறிஞருடைய புதல்வன் அவர்தான் மக்கள் மனங்களை காக்க வந்த என்னாலும் நம் புதல்வன் முதல்வன் உட்கார்ந்துருக்காரு நடுவர்களே. ஆட்சி பீடத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல. உண்மையை சொல்ல போனா என்னைக்குமே செய்வீர்களா செய்வீர்களா என்று கேள்வி கேட்டு ஆட்சி நடத்தக்கூடிய கழகம் இல்லை நமது கழகம். சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று விடியல் ஆட்சி நடத்தக்கூடிய என் தங்க தளபதி மனிதநேய விழாவுக்காக நான் எழுதின 4 வரி. நம்முடைய முதல்வர் அவரு, நம்முடைய முதல்வர் அவரு, மக்கள் நலன்களை காப்பவரு, அவர் பெருமை சொல்ல வார்த்தையில்லை, அவர் அன்புக்கு தான் ஈடு இல்லை. உற்சாகப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு முதல் பேச்சாளர். இப்படி எல்லாரும் கை மறந்து பார்க்காம மெய் மறந்து பார்க்க கூடாது, கை மறந்து பார்க்க கூடாது. நல்லா கை தட்டுங்க. உண்மையே சொல்றேன், திமுக கழகத்துல பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே ஜெயா தொலைக்காட்சியில இத்தனை கேமராக்கள் படம் பிடிக்கும் போது நான் பொய்ய சொல்ல மாட்டேன். உண்மையா இல்லையானே? எனக்கு ஜெயா தொலைக்காட்சியில அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவுக்கு நீங்க பேச வர முடியுமா என்று கேட்டதுக்கு என் கழகத்தில் மட்டும்தான் நான் பேசுவேன், வேறு எங்கும் பேச மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்தேன். உங்களுக்கு எவ்வளவு நாள் காசு கேளுங்க தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் காசுக்காக விலை போக கூடியவர்கள் அல்ல, கழக உடன்பிறப்புகளுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் பேசக்கூடிய சிங்க பெண்மணிகள் தான் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா நடுவர்களே? ஆமா. அதாவது ஒரு நிமிஷமா, புதுக்கோட்டை பக்கம் ஒரு தொடர்ந்து நம்ம எதிர்கட்சியாக இருந்த போது தொடர்ந்து பட்டிமன்றங்கள் போய் பேசுவோம். பறந்து வந்து விழுந்த ஒரு கல்லு அன்னலட்சுமி மண்டையிலயும் விழுந்துச்சு, ஏன் மண்டையிலயும் விழுந்துச்சு. ஆனா வழிஞ்ச ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு பேசிட்டு தான் அவங்க வந்து உட்கார்ந்தாங்க. அப்படிப்பட்ட வீர பெண்மணி தான் நம்ம அன்னலட்சுமி. கழகம்னா என்ன வேணாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மேடையில வந்து ஏறி பேசக்கூடிய ஒரு அன்பு சகோதரி. நல்ல கைதட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. உண்மையிலேயே இவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னு தெரியலக்கா. இன்னைக்கு சீரியல கூட தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கூடிய பெண்களுக்காக நீங்க எல்லாம் கைதட்டு கொடுத்து பாராட்டி ஆகணுமா இல்லையா நடுவர்களே? ஆமா. நம்ம கழக உடன்பிறப்புகளுக்கு முன்னாடி சத்தியமா சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு காசே வேணாம், கைதட்டு போட்டு கொடுக்க போகுது. எங்க அண்ணன் வேற எரிச்சு போயிட்டாரு. எனக்கு பேசுறதுக்கு உண்மையிலே காசே வேணாம் சார். சரவணன் சார் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இப்படி ஒரு 10 பேச்சாளரை கூட்டிட்டு வந்துருமா, பிரச்சனை கிடையாது. இல்ல வடக்கு பகுதியில அண்ணன் சொல்லி 2 ஏக்கர் நிலம் மட்டும் வாங்கி கொடுங்கக்கா போதும். திருச்சில இருந்து வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இங்கேயே இருந்தா டெய்லி பட்டிமன்றம் பேசி பொழைச்சிட்டாங்க நடுவர்களே. கழக உடன்பிறப்புக்கு மத்தியில பாருங்க டக்கு டக்குன்னு கை தட்டுறாங்க, டக்கு டக்குன்னு அப்படி கற்பூர புத்தி படக்கு படக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கும்பகோணம் பக்கம் ஒரு பட்டிமன்றம், நான் கடைசியா தான் பேசுறேன். பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் 7:30 ஆரம்பிச்சாரு. 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கங்கிற முன்னாடி ஒருத்தர் எந்திரிச்சாரு. என்னை 5 நிமிஷம் உத்து பார்த்தாரு. நான் மேக்கப் தான் கலந்துருச்சு போல இருக்கு, நம்மள அடையாளம் தெரியுதா இல்லையா உத்து பாக்குறாரு. நானும் பயந்து போயிடாது. 5 நிமிஷம் உத்து பார்த்தவர் என்னைய பேசு பேசு காசு வாங்குறீல்ல
என் காசு வாங்குறது தானே 1 மணி நேரம் பேசிருக்கேன், சும்மா நான் பேசுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப 10 நிமிஷம் எந்திரிச்சு பேசு பேசு பேசுன்னு உசுரை வாங்கிட்டா இருக்கா. என்ன மட்டும் ஏன்னா பேசு பேசு பாடு பாடுன்னு சொல்றீங்களா? என் பேச்சு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க, இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடுவட்ட பர்மிஷன் கேட்டு பேசுறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாரு, உன் பேச்சு பாட்டெல்லாம் ஒண்ணு புடிச்சு பேச சொல்லல, அப்புறம் எதுக்குன்னு என்ன மட்டும் பேச சொல்லி உயிரை வாங்குறேன்னு கேக்குறேன். எங்க ஊருக்கு மினி பஸ் 4:15 தான் வரும், அந்த வர வரைக்கும் பேசுனாரு. நான் மினி பஸ் வர வரைக்கும் மணி திறந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் கழக உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் உண்மையே சொல்ல வந்திருக்கேன். ஒரு திருச்சி அன்னலட்சுமிக்கு சும்மா தெருக்கி விடுற மாதிரி கைத்தட்ட கொடுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா கைத்தட்ட சொல்றேன்? யாரெல்லாம் கைத்தட்டீங்களோ உங்க அக்கௌண்ட்ல 2000 பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். இது உண்மையா நான் கண்டுபிடிச்ச வேலையா? நான் போடல. அதுதான் மாசம் மாசம் எங்க பெண்களுக்கு தளபதி யாரே உங்களுக்கு உதவி தைக்க உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் ஏன் போடுறேன்? நடுவர்களே ஒரு விஷயம் தாங்க, நடுவர்களே உண்மையா சொல்றேன். எங்க பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, எங்க வீட்டுல எல்லாம் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட மாமியார் சண்டை ஒரு நொடி கூட வந்ததுல எனக்காக கேட்டுக்கா. நான் இங்க திருவிக நகர் இந்த பகுதிக்கு வந்த உடனே, இந்த புளியந்தோப்பு பகுதிக்கு வந்த உடனே கேட்டுட்டேன், இங்க ஆண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கான். என்ன சிறப்பு? அவங்க யாருக்கும் டாஸ்மாக் கடை அட்ரஸ் எங்க இருக்குன்னே தெரியாதான். மோந்து பார்த்தாலே வாந்தி எடுத்துருவாங்களாம். அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க எங்க அண்ணன். நடுவர்களே உண்மையை சொல்லட்டுங்களா? பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கா, அததான் அவங்க சொன்னாங்க. இந்த பகுதியில மாமியார் மருமக சண்டை வந்ததே இல்லையாமே. அதுவும் பொய்யா? பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பொய்யின்ட்டார். அது என்ன நீங்க என்ன வீடு வீடா போய் ஓட்டாத்துட்டு வந்தீங்க? அமெரிக்கா வரைக்கும் நீங்க போயிருக்கீங்களா மாமியார் மருமக சண்டையை பாக்குறதுக்கு? ஆமா. பாத்தியா, அவர் தாங்க நல்ல பேச்சாளர், நமக்கு மேல பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு. அண்ணன் இங்க பாருங்க, நாங்க பேசினா எங்களுக்கு காசு. நீங்க மாமனார் மாதிரியா இருக்க, நீ எப்படி இப்படி பல்கா? நடுவர்களே எங்க வீட்டுல மாமனார் ஏன்னே நீ வேற. எங்க வீட்டுல மாமியார் மருமக சண்டை வந்ததுல காரணம் என்ன தெரியுமா நடுவர்களே? என்னமா? சத்தியமா சொல்றேக்கா, நான் ஒண்ணுதே முதல்ல நான் கல்யாணம் பண்ணி போன கொஞ்ச நாள்லயே எங்க மாமியார கடவுளா பார்த்து கூப்பிட்டுக்கிட்டாருக்கா. இந்த உட்காந்து கை தட்டாங்களே எங்க புண்ணியவதிகள்லாம், அவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? எல்லாம் பாண்டியன் சோர்ல வர மாமியா மாதிரி நமக்கு நல்ல மாமியாரா வந்து வாக்காத அப்படின்னு தான் கல் பண்ணிட்டாங்க. வந்து வாக்கிறது பூரா சிறகடி காய்ச்ச மாமியார் வந்து மாதிரியே வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்கல்ல. நடுவர்களே, பெற்ற பிள்ளைகளாலும் கட்டி வந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள்களாலும் முதியோர்களை பார்க்க முடியலன்னா உங்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக தாயுமானவராக நான் இருந்து உங்களை நான் காக்கிறேன்னு அன்பு சோலைங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து முதியோர் இல்லம்னு ஒண்ணு அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. நடுவர்களே, தளபதி தான் பிறந்தாரு, ஏன் பாருங்களு அவர் வாயவே பாக்குறாரு. அப்ப அவருக்கு யார வேலை கொடுக்கறது? தளபதி தான் பிறந்தாரு, கட்சியிலே வளர்ந்தாரு, மக்களோடு மக்களாக பணி செய்தாரு. தளபதி தான் பிறந்தாரு, மக்களிலே வளர்ந்தாரு, மக்களோடு மக்களாக தளபதி செய்தாரு. அப்பாவின் வலிக்கையே வழி நடத்தி வந்தாரு, அப்பாவின் வலிக்கையே வழி நடத்தி வந்தாரு. மக்களோட மனசுகள் முதல்வராக நின்றாரு. தளபதி தான் பிறந்தாரு, கட்சியிலே வளர்ந்தாரு, மக்களோடு மக்களாக வளர்ந்தாரு. தந்தான காணவனா, தந்தான காணவனா, தந்தான நடுவர்களே, தளபதியார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அது வெறும் கனவு கோட்டை. என்ன தெரியுமா? அவருக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு கட்டம் சரியில்லை, அவர் வந்து மத்தியில உட்கார முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வெறும் கனவு கோட்டை கண்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு கட்டம் சரியில்லை, உங்களுக்கு தயா கட்டம் சரியில்லை நிரூபிச்சு வந்து உட்கார்ந்தாரா இல்லையா? இது மாதிரி பொருளியங்களை பொறுத்துக்கிட்டு பல பேர் நாட்டுல இருக்காங்க. இன்னைக்கு வந்து தளபதியினுடைய 72வது பிறந்த நாள் இல்லையா? அந்த ஜோசியத்தை வச்சே சொல்லணும்னா 72 என்பது என்ன தெரியுமா? ஜோசியத்துல சொல்லுங்க, குபேர யோகம் என்பது 72. அவருக்கு குபேர யோகம் அடிக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய தங்க தளபதி முதல்வராக இருக்கிற வரைக்கும் குபேர யோகம் தான் இருக்குதுல்ல நடுவர்களே. இந்த மாதிரி பல பொருளியங்களை போட்டுக்கினா பல பேர் நாட்டுல இருக்காங்க. அது கட்டம் சரியில்லையா வட்டம் சரியில்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? நடுவர்களே, ஒரு நைட்டு 1 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில கிராமங்கள்ல நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் நம்ம வீட்டு வாசல்ல தான் நிப்பாரு. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அவருக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னா அவரே நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல் நிக்கிறாரு. உங்களை மாதிரி சில பெண்கள்லாம் காது கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி விஷயத்த. என்ன மாதிரி? செக்கம்மா வாரும் சொல்லுறேங்க, காரியம் ஒண்ணு நடக்குது இங்க, ஐயா கையை ஓட்ட
அம்மா கைதாராரம் கவலைப்படாத தாயி தாயத்து ஒண்ணு நானும் தாரேன். தலையில கட்டாத, கழுத்துல கட்டாத, கையில கட்டாத, வயிற்றுல கட்டாத, கால்ல கட்டாத, பாதத்துல கட்டாத, கணுக்கால கட்டாத, தலையை சுத்தி நீயும் தூக்கி போட்டு வெட்டக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 ரூபாய் தாளு செல்லாது தாயி. அவசரப்பட்டு சொல்லி போட்டேன். 500 ரூபாய் நோட்டு 4 கேட்கறது நான் இல்ல. ஜக்கம்மா காலி, ஜக்கம்மா காலி, ஜக்கம்மா காலி. கைவசம் ஒரு தொழில் வச்சிருக்க போல. கொரோனால இப்படி வீடு கட்டினேன், அப்படிதான் வீடு கட்டினேன். உங்களுக்கு அந்த வித்தை தெரியாதா? நடுவர்களே, இது மாதிரி மூட நம்பிக்கைகளை விதைத்த மக்களுக்கு மத்தியிலே நிஜமாக எங்களுடைய முதல்வர்கள் என்னாலும் ஜெயிக்க முடியும் வந்து மக்களுக்கு மத்தியில இன்னைக்கு விடியல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உண்மையிலேயே கோயம்புத்தூர் தொகுதியிலே நாமல் வெற்றி பெறாவிட்டாலும் கூட கொரோனா காலத்தில் முதலில் போய் நோயாளிகளை நேரடியாக சந்தித்த ஒரே தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி தான். நீங்க எனக்காக ஓட்டு போடலாம் பரவாயில்ல, ஓட்டு போடாத மக்களை கூட நான் சந்திக்க நேரில் வந்துவேன் என்று மனித நேயத்தோடு சந்தித்த நான் மக்கள் நல்ல ஒரு கைது கொடுத்து பாராட்டுங்க. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை முசிப்பிட வழிவாரு, வேலை மாறி வாழை கூடிடு. அலையவனுக்கு என்ன போதும், எவனுக்கு என்ன நேரம், அன்பதில்லை ஒரு வருமே, ஒரு விதைக்குள்ள அலைவட்ட ஆலமரம் தொழிலுக்கு மதுவரை ஒரு வடனே, சிங்க நடைவாண்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அணைத்தான் வானத்தில் ஏறு. நிரூபிச்சு காமிச்ச நம்ம உண்மையிலே முதல்வருக்காக நல்ல ஒரு கை கட்டு கொடுத்து பாராட்டியே ஆகணுங்க. ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் எத்தனை கழகங்கள் இருந்தாலும் நாங்க பேச போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கலையையும் கலைஞர்களையும் மதிக்கக்கூடிய ஒரே கழகம் நம் திமுக கழகம் மட்டும்தாங்க. நாங்க தமிழ்நாடு முழுக்க பட்டிமன்றம் பேசுறோம். ஏன் துபாய் கூட போனேன் போன மாசம். ஆமா, நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டேன். ஆனா நான் துபாய் போக கூடாதா? போலாமே. என்ன ஷேக்க பார்க்க போனீங்களான்னு பாக்குறேன். அவ்வளவு ஷேக்கா பாக்குறீங்களே என்ன அர்த்தம்? கண்ணத்துல கையிட்டு நீயா துபாய் போன, விவேகானந்தர் குறுக்கு சந்துக்கா போன அப்படின்னு அவரை ஷாக்கா பாக்குறாரு. உண்மையிலே சொல்லிட்டுமா, எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் கூட நாங்கள் எல்லோருமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இந்த மேடையிலே உட்கார்ந்து அலங்கரிக்கிறோம்னு சொன்னா, தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த அரசுகளுக்கு மத்தியில் அரசு பள்ளி மாணவர்களும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக கலை திருவிழா என்கின்ற ஒன்றை நடத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆர்த்தி என்கின்ற மாணவி உலக புகழ் அடைஞ்சிருக்காங்க. சொன்னா அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் சொல்லி விடியலாட்சி நடத்திய உண்மையிலேயே மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினாங்க. நேரம் காலம் கருதி 2 அந்த திட்டங்களை சொல்லி நான் நிறைவு பண்றேன் நடுவர்களே. ஏன் தெரியுமா? மகளிருக்காக நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் உயர்ந்தாலே இந்த உலகம் உயருங்கிற நம்பிக்கையே எங்க முதல்வர் வச்சிருந்தாரு இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய திட்டங்களை தீட்டலாம். ஆனா மாநிலத்திலேயே நாங்க விளையாட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம்னா அலாட்டா இருப்போம்னு சொல்லி இதுவரைக்கும் உலகம் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சென்னையிலே செஸ் ஒலிம்பியா என்கின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு திருவிழா நடத்திய முதல்வர் நம்மளுடைய முதல்வர் மட்டும்தானே நடுவர்களே. அப்ப அந்த விளையாட்டு போட்டி முடியும் போது சொன்னாரு, உண்மையிலேயே நீங்க வெளிநாட்டில இருந்து வந்த சகோதரர்கள் எல்லாம் எங்க நாட்டிலே நீங்க வெளியில போகும் பொழுது இனிமேல் எப்படி இந்தியாவுக்கு வருவோம்னு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. எப்பொழுதுமே நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்தால் உங்களுடைய அருமை சகோதரர் நான் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு நீங்க வாங்க, உங்களுக்காக அண்ணன் நான் காத்திருக்கிறேன் சொன்னார் நடுவர்களே. அது மட்டுமா? உண்மையிலே சொல்ல போனா எந்த முதல்வரும் தீட்டாத ஒரு அற்புதமான திட்டம் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் என்ன தெரியுமா நடுவர்களே? நீங்கள் இறந்த பிறகும் கூட இந்த உலகை ரசிக்க வேண்டுமா? நீங்கள் இறந்த பிறகும் கூட இந்த உலகை ரசிக்க வேண்டுமா? கடவுள் வாய்ப்பு தராட்டியும் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு அற்புதமான திட்டத்தை தீட்டினார் நடுவர்களே. யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது தனது உடல் உறுப்புகளை எல்லாம் தானம் செய்கிறீர்களோ, நீங்கள் இறந்த பிறகு அரசு மரியாதையோடு உங்களை நான் அடக்கம் செய்வேன் என்று நல்ல விஷயங்களை மக்களுக்கு விதைத்த ஒரே முதல்வர் நம் தங்க தளபதி மட்டும்தானே நடுவர்களே. நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம் தாங்க. நாங்கெல்லாம் 1000 இடங்களுக்கு எல்லாம் பட்டிமன்றம் பேசிட்டு வந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் இன்னைக்கு சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையோடு பேசிட்டு வர்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களை மாதிரி சாதாரண பெண்கள்லாம் இல்ல. இத்தனை பேருக்கு மத்தியில மேடை ஏறி பேசக்கூடிய இந்த பெண்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை கொடுத்த ஒரே கழகம் நம் திமுக கழகம் மட்டும்தான். அண்ணன் சேகர் பாபு அண்ணா எந்திரிச்சு போயிட்டாரு.
ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? நம்ம அறநிலையத்துறை பகுதிக்கு உட்பட்ட இல்ல வரேன்னு சொல்லிருக்காரு, ஒரு கல்யாணத்துல கலந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நம்ம 2500 குடும்பங்களுக்காக 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்காக மணி விழா கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான திட்டத்தையும் இன்னைக்கு தீட்டிருக்காங்கன்னு சொன்னா நாட்டினுடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காகத்தான் இன்றளவும் முதல்வர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.